ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழோடு இருந்துள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்மின்னலின் வணக்கங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வாடகைப்பட்டின கிராமத்துக்கு வந்துருக்குறோங்க. ஃபுல்லாக மலை இருக்குது பாருங்கள், ஓகேங்களா. இதெல்லாம் முன்காலத்தில் பார்த்திங்கன்னா இலங்கைக்கானது நம்ம வெளிநாட்டுக்காரன், ஓகேங்களா. அமெரிக்காரர்கள் பார்த்திங்கன்னா வெள்ளைங்க பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் பிடிச்சிருக்கிறாங்க. போகிறோம் பார்த்திங்கன்னா மலை பிரதேசம் தான், ஓகேங்களா. திண்டுக்கல் மாவட்டத்தில் பக்கத்தில் வந்துருக்குறேங்க. எப்படின்னா திருமலையா? திருமலை. இங்கே தான் பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிலாம் கிடைக்குன்னு இங்கே கேம்ப் போட்டுனுக்கிறாங்க, ஓகேங்களா. இங்கே பார்த்திங்கன்னா கிணறுலாம் வெட்டினுக்கிறாங்க, நிறைய இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்காரன் வாழ்ந்த இடம். வாழ்ந்தன்னா நம்மளே அடிமைப்படுத்தின இடம். ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா காய்கறி தோட்டலாம் இருக்கிற இடத்துலலாம் நிறைய பழம் கிடைக்கிற இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. அப்போல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தினாங்க. அதே மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. எல்லாம் எப்படியோ ஒன்று நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா கிணறு இருக்குது பக்கத்துலேயே. அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணான்னு வந்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி இப்போதைக்கு இங்கே தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் காங்கிரீட் போட்டு வச்சு கொடுத்துட்றது, ஓகேங்களா. இப்போ டெஸ்டிங்கோசரம் இந்த இடத்துல அடித்து சேஃப்டிக்காக வைக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்ஸ்டால் பண்ண 2 இன்ச் டெலிவரி. இப்போ என்ன சரி இன்னொரு ஆள் வேணுங்களா? சரி அண்ணா பாரு, இவர் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியனு இங்கே ஃபுல்லாக வேலை செய்கிறாரு. அவங்க பேர் என்ன? என் பேர் ராஜாங்களா. நீங்கள் சோலார் ஃபிட் பண்ணு தெரிஞ்சிங்கன்னா நான் பொருள் கூட அனுப்பி வச்சுறேன். அவங்கள ஃபிட் பண்ணுவேன். அண்ணா பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ பார்க்குறாரு, ஓகேங்களா. ரெகுலராக வீடியோ பார்க்குறேன். விவசாயத்துக்கு தான் நான் முன்னுரிமை கொடுக்குறதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படியே ஒரு அம்மாவுக்கு தான் இங்கே ஃபிட் பண்ணி கொடுக்க போகிறேன். கிணறு பாருங்கள், டெஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வைக்க போகிறேங்க, ஓகேங்களா. மோட்டர் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே கீழே இறக்குறப்பதில் எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் 4 பேர் பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணி எல்லாமே டெஸ்ட் பண்ணி காட்டிங்களா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். விவசாயத்துக்கு கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஆயில் மோட்டர் உங்களுக்கே தெரியும், ஆயில் மோட்டரில் ஒன்றுமே இல்லை, டீசல் ஊற்றி சமாளிக்க முடியாது. இதுக்கு செக் பண்ணி பார்க்கலாம் இருங்க ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே கிணத்துல இறக்கி விட்டால் ஓடுதோ இல்லையான்னு தெரியாது. அது என்ன பண்ணுறேன்னு டெஸ்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. சவுண்டு வருது பாருங்கள், அப்போ நல்லா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்டாக ஒரு 7 மணிலேருந்து நல்லா வெளிச்சம் வருதுங்களா, நல்லா ஒர்க் ஆகும் காலையிலேருந்து, ஓகேங்களா. அப்புறமா எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி உருண்டை வேறு வாங்கிட்டுங்களா? இது இப்போ இந்த உருட்டை தான் போடணும். அடுத்து நம்ம ஏதாவது சப்பு நம்மக்கிட்ட எது இருக்கா? இல்லை. ரொம்ப எப்படி இதோடய சேர்த்து கட்டலாங்கிறீங்களா? இப்படிதான் போட்டு கட்டுங்க. சரி, அப்படி கட்டிடுங்க. எங்கேயும் உக்காந்துக்குமா இல்லை?
இழுத்து விட்டுறது தூக்கிடுங்க. இது எடுத்துருங்க. அந்த இது பைப் எழுங்க. ஓகேவாண்ணா? பாட்டியம்மா தண்ணி வருது, ஓகேவா? வருதா? எதுக்குண்ணா தண்ணி இது? இந்த தண்ணி தோட்டத்துக்கு தானா? ஃப்ரெண்ட்ஸ் மெக்கானிக் கிட்டே கேட்கலாம். ஆனால் இது தண்ணி எப்படின்னு வருது சொல்லலை. நல்லா வருது. ஓகேவா? கொஞ்சம் ப்ரெஷராக கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை ப்ரெஷர் இது அதிகம் தாங்கம்மா. இவ்வளோ தான் வரும், நார்மலாக அவ்வளோ தான் வரும். ஆள் அதிகமாக இதில் போகும்போது சரியாக போயிடும். தண்ணி கடை தண்ணி கடை தண்ணி ஒரு டெய்லி ஒரு 20 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் டெலிவரி, 2 பேனல் ஓடுது, 81 அடி ஃபீட்டு. ஓகேங்களா? அண்ணா சொல்கிற மாதிரி எப்படின்னா பரவாயில்ல. கம்பாண்டால் கனவா? கனவு ஆயிலிங்க வச்சு ஓட்டிக்கிட்டு பெல்ட்டை போட்டு பெல்ட் போடும்போது கையெல்லாம் உடஞ்சிருச்சுன்னு சொன்னா அப்படியே உளுந்து எனக்குலாம் உளுந்து எவ்வளோ சிரமப்பட்டிருக்கோம். சரி சரி. ஓடணும் இப்போ தண்ணி வந்தாலும் போதுங்க. ஒரு விவசாயத்துக்கு நார்மலாக ஓகே. இது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா காசு அதிகம் போட இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி வரும். ஏன்னா வந்து வேறு பேனலுக்கு அது 23,000 ரூபா ஒரு பம்பு. அது போடும்போது 4 பேனல் கூட போடலாம். அப்போ வந்து போர்ஸ் அதிகமாக வரும். சரிங்களா? அம்மு நீ படிக்கிறடா? சோலார் படிச்சுக்கிற சோலாரை பற்றி அதுதானே சோலார் பேனல் பார்த்துனுக்கிறியா? அது தெரியுமா? சோலாரில் தானே மோட்டர் ஓடுது. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் சொல்லு, சோலாரை பற்றி படிச்சுக்கா கொஞ்சம் கொஞ்சமாக. இதெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இந்த சோலார் இப்படி ஒர்க் ஆகுது, நம்ம வீட்டுக்கு தேவையான கரண்ட் நாமளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு மாதம் ஆயிடுச்சு மோட்டர் எல்லாமே வாங்கி. என்ன ஒன்றா இதுக்கு முன்னாடி வந்து போட்டிருந்தேன்னா ஒரு ப்ராப்ளம் ஆகிருக்கும். ஏன்னா வந்து அவங்க போட சொன்ன இடம் வந்து பார்த்திங்கன்னா இடம் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு தெரில. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டுன்னு இருந்தேன்னா அங்கே ஒரு வீடியோ காட்டுன்னு பாருங்கள், காற்று தூக்கி அடித்து எல்லாம் உடஞ்சிட்டு இருக்கோம். லேட்டானதுக்கு வந்து இயற்கை வந்து ஒரு பாடம் கற்றுருச்சு. ஏன்னா வந்து அது அப்போயும் ஃபஸ்ட்டு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி போட்டுதுன்னா இந்த பேனல்லாம் உடஞ்சிட்டு இருக்கோம். இப்போ வந்து அந்த இடத்துல இப்போ ஃபிக்ஸட் பண்ணிக்கிறேங்க. ஓகேங்களா? ஒரு சந்தோஷமாக இருக்குது. விவசாயத்துக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 இன்ச் டெலிவரி, ஆனால் வந்து 1.5 இன்ச்சு தான் பைப்பு. ஓகேங்களா? ஏன்னா வந்து சைனாக்காரன் வந்து 2 இன்ச்சுனாவே அது 2 இன்ச்சு தான் வருது. நம்மளுக்கு வந்து 2 இன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் பைப்பு. நிறைய பேர் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். விவசாயத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த செடிங்கெலாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து பாய்க்கிறதுக்கோசரம் தான் ஆயில் மிஷின்லாம் வச்சுன்னு ரொம்ப கஷ்டம். கீழே வருது, இறங்கி ஏறி அதில் பார்த்தீங்கன்னா மோட்டரில் வந்து இப்போ பட்டை போடுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். ஆயில் ஊற்றிட்டு டீசல் ஊற்றி எவ்வளோ கஷ்டப்படுறேங்கன்னு. இப்போ வந்து ஒரு 2 சோலாரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் டெலிவரி 81 ஃபீட் போட்டுனுக்கிறேங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஏழைங்களுக்கு இல்லை கிராமப்புறத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஓட்டிக்கிட்டு இருந்தோம். சரிண்ணா. இப்போ டீசல் வாங்கி ஊற்றுற அளவுக்கு டெம்பு இல்லை. ஆமாம். அதனால் ரொம்ப நாள் இது 2 வருஷமாக வாட்ச் பண்ணி இது பண்ணி யூடியூப்பை பார்த்து தான் இப்போ நாங்கள் போட்டிருக்கோம். அதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. இந்த தண்ணி வந்தால் போதும். டெய்லி ஒரு 20 சென்ட் பாஞ்சாவே போதும். ஒரு மாட்டுக்கு தீவனத்துக்கு வந்தால் போதும் எங்களுக்கு. சரி சரி. இப்போ டீசல் ஊற்றி தேவையில்லை. ஓகேண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இடிக்கும் போது பகலில் மழை பெஞ்சுன்னா அது வந்து ஆஃப் பண்ணி விட்ருங்க. அது வந்து மோட்டர் ப்ராப்ளம் ஆகுது, எர்த்து வந்து உள்ளே போகுது. நிறைய 2 மோட்டர் என்னமோ அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகினுக்குது. நீங்கள் இது வந்து சேஃப்டிக்காக வச்சுக்காங்க. அப்படியே போட்டு ஆன் பண்ணி விட்டுனே இருந்தீங்கன்னா அது ஆனில் இருக்கும். எதுவும் மழை வரலன்னு வச்சுக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 8 மணிக்கு ஆன் ஆகி நைட்டு சாயந்தரம் வந்து அப்போ 5 மணிக்கு அதே ஆஃப் ஆயிரும். ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. இருந்தாலும் ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுருக்கிறதுனால ஆன் ஆஃப் பண்ணிக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து சேஃப்டிக்காக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கண்ணா, எப்படிண்ணா இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்குங்க. நான் கூட இது வந்து சக்ஸஸ் ஆகுமான்னு தெரில, அவங்க யோசனை தான் இருந்துச்சு. ஆனால் தண்ணி நிறையா வருது, நல்லா இருக்குது.
இனிமேல் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள், வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பாக பண்ணுங்கள். ரேட்டுங்க நம்மளுக்கு கம்மி தான். ஒரு கேணி மோட்டர் நம்ம செலவுனாலும் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி கேணி தண்ணி எடுக்கிறனாலும் ஒரு 5 HP மோட்ரு போகணும் இந்த தண்ணி எடுக்கிறனா வெளில வரணும்னா. இது நம்ம ஒரு 60 ரூபா செலவுனாலும் நம்மளுக்கு வந்து கரண்ட் இல்லாமல் நம்மளுக்கு செலவு திருப்தியாக தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷங்க, நண்பருக்கு ரொம்ப நன்றி. ஆனால் நீங்கள் என்ன தண்ணி ஓகேவாண்ணா? தண்ணி ஓகேங்க, பரவாயில்லங்க. நம்ம கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடச்சிருக்குங்க. கண்டிப்பாக நம்ம கரண்ட் போட்டு அது செலவு பண்ணி போட்டு சேல் பண்ணுறதுக்கு எவ்வளவோ இது பரவாயில்லைங்க. நமக்கு எனக்கே அதிசயம் தானே, ஏன்னா ஓடினா தான் எல்லாருக்குமே சந்தோஷம். ஓட நாள் கனவு எங்களுக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயில் இன்ஜின் வச்சு போட்டு அதில் இறங்கி ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டோம். வந்து நொந்து போயிடுச்சேன். கடைசியில் இவன் நீ என்னடா பண்ணி கேனில் தண்ணி கிடைக்கே ஒன்றும் விவசாயம் பண்ணி இந்த ஒரு முடிவுக்கு எடுத்தேங்க. நல்லா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை, ரொம்ப சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ், இவர் அப்பா தான் வந்து பார்த்தா ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஃபோன் பண்ணி இருப்பா. அப்படியே அவர் இங்கே இல்லை பார்க்குறதுக்கு, தண்ணி பார்க்குறதுக்கு வேணா வீடியோ கால் போட்டு அவர் காட்டலாம். உங்களுக்கு சந்தோஷங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ 1 மாதம் ஆகிட்டுக்குன்னா இது எல்லாம் 1 மாதம் ஆயிடுச்சு. இது என்னடா சோலார் பேனல் எப்படி நம்பலாமா நம்ப வேணாமான்னு எங்கள் அப்பா வந்து யூடியூப்பை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை பண்ணது. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணது. ஏன்னா செலவு பண்ணுறோம் கண்டிப்பாக. ஏன்னா 30 வருஷம் கேரண்டியும் சொல்லியிருக்கீங்க. இப்போ கரண்ட் பில்லு போட்டு ஒரு இது எடுத்தோம்னாலும் அது கரண்ட் பில்லு கட்டணுங்க. இதுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. 30 வருஷத்துக்கு நம்ம 60,000 செலவு பண்ணலாம். சரி சரி. அதுக்கு பெட்ரோல் டீசல் செலவு இருக்குது, மோட்ரு செலவு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இது நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஓகே, சரிண்ணா. கீழே அழுத்தினா ஆப்பு, மேலே அழுத்தினா ஆணு. போடு. ஒரு 2 செகண்டில் தண்ணி வந்துடும். இந்த மாதிரி பயன்படுத்தி நீ போட்டுக்கா, எந்த கரண்ட்டும் அடிக்காது. பயப்படாது. தண்ணி ஒரு 2 செகண்ட் விட்டு தான் வரும். தாத்தா ஆசையை நிறைவேற்றிட்டியா? அப்ப ஆசையை நிறைவேற்றிருச்சு பிள்ளைகள்லாம். பரவாயில்ல, அப்ப இருந்தா தெரியும். ஐயோ சந்தோஷம், கடவுளு வெட்டி விட்டுட்டு பார்த்துட்டு இருந்தாரு. இந்த கல்லு வாழைக்காப்பட்டியில இருந்து எத்தனை வரி வச்சிருக்கிறோம்னு பாரு. அதில் பயங்கரமா இருக்குது. இந்த கல்லு கட்டணம் கீழே இருந்து கல்லு இல்லை மணல், ஆத்து மணல், அதுல கல்லு கட்டணம் கட்டியே தீரணும். அதையும் பொண்ணு கட்டின வழியில ஆள் 5000 கொண்ட கடை ஃபுல்லா நீங்களே பாதி வெட்டணும். சரி சரி. கட்டுறதுக்கு கொத்தனார் வச்சு கட்டணும். இப்போ கரெக்டா ஆன் பண்ணிக்க, ஆஃப் பண்ணிக்க. 5000 கொண்டு வாங்கடா பொண்ணு கட்டின வழியில பண்ணிக்கணும். ஆமா, அவங்க கடவுளு தான் பார்க்கணும் முகம். அவங்க படுத்து வச்சுட்டு போனாங்க, அவங்க பேர் வழங்கணும். சரிம்மா. வாழையடி வாழையா அவங்க பேர பிள்ளையில இருந்து மயங்க பிள்ளையில இருந்து தலையட்டு. சரி சரிம்மா. ஆமா, நான் எங்களுக்கு பட்டாவே இல்லாட்டியும் கையோட நிலம் உள்ள வந்து சாரு இது முனிசிபாலிட்டியில் வந்து கத்தால முட்டு வசரம். சரிம்மா. நீங்க வெட்டுங்க. உன் சந்தோஷமா இல்லையா இப்போ தண்ணி வருது? சந்தோஷம். சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ், பாட்டியோட கவனமே நிறைவேற்றிட்டுங்க. ஓகேங்களா? ஒரு அம்மா தான் இங்கே இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஏன்டா லேட் ஆகுதுன்னு பார்த்தா இடிக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே தான் போடுறதுக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம உடஞ்சுன்னு இருக்கு பாருங்கள். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பிட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பிட் பண்ணியிருந்தா அதுக்கோசரம் லேட் ஆகினுங்குது. இப்போ தான் அந்த இயற்கையினுடைய அதிசயம் என்னென்னா, நான் பிட் பண்ணியிருந்தாலையும் பேனல் உடஞ்சிருச்சுன்னா காசு 55,000 வேஸ்ட் ஆகினுக்கும். நல்லா புரிஞ்சுக்காங்க, ஒரு இயற்கையினுடைய அதிசயம். அதனால் லேட் ஆகினுக்குது, அது கீழே உடஞ்சிருச்சு. இது நம்பணுங்க, இல்லைனா இருங்க. என்னுடைய இது வந்து பார்த்திங்கன்னா அதுதான், ஏன்டா லேட் ஆகுதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏழைங்களுடைய இது அப்படியே போட்டிருந்தாலையும் கீழே விழுந்து உடஞ்சிட்ருக்கு காற்று அடிச்சனால. அதனால தான் லேட் ஆகினுக்குது. இப்போ வந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஓகேங்களா? பேர் என்னடா? சந்துரா. தண்ணி வருதா சோலார் பேனலில்? சந்தோஷமாக இருக்குதா? அம்மா கிட்ட சொல்லுவியா? அம்மா எங்கே போயிடுச்சு? அம்மா அங்கே இருக்காங்க, வேலைக்கு போயிடுச்சா? சரி, அம்மா கிட்ட சொல்லு. அஞ்சனா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிட் பண்ணி கொடுத்துருங்க அண்ணாவுக்கு. எல்லாருமே பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. இந்த சந்தோஷம் வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கிராமப்புறத்தில் வந்து ஆயில் மோட்டர் வச்சுருப்பாங்க, ஆமாம், அதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து இது வந்து எந்த ப்ராப்ளம் ஆகக்கூடாதுன்னு அப்படின்னு நினச்சிக்காங்க. ஓகேங்களா? நம்மளோட ஆத்மா தான் அந்த எல்லாருடைய நல்லா இருக்குன்னு ஒரு சந்தோஷம் தான். இப்போ வரதுன்னா ஒரு பயம் தானே, ஓடுமோ ஓடாதான்னு. எல்லாருடைய சந்தோஷம் தான் இது. ஓடணும், நம்ம சக்ஸஸ் பண்ணுவோங்கன்னு எல்லாமே வாழ்க்கையில் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது சந்தோஷம், எனக்கே சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் வந்து ஜெயிக்கணும்னா விவசாயம் ஃபஸ்ட்டு முன்னாடி முன்னுரிமை வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுலாம் எதுவுமே இல்லை. எங்கே வேணுச்சாலும் ஃப்ளைட்டில் போனாலும் சரி, எங்கே போனாலும் அது சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே.
ஓகேங்களா. நம்மளை எவ்வளோ வேணும்னு உயர்த்தினே போகலாம். அதுக்கு ஆதாரம் வந்து தான் உடல் வேணும், அதுக்கு சாப்பாடு வேணும், அதுக்கு விவசாயம் பண்ணுறவங்களும் வேணும். அதுக்கு முன்னுரிமை கொடுத்து எல்லாமே பயன்படுத்தணுன்னா கண்டிப்பாக இது வந்து ஃப்ரீயாக வருது. ஆனால் வந்து ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேங்களா. ஒரு 25 வருஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்வீஸ் பண்ணுறது மோட்ரு வந்து நானே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன், ஒரு பிரச்சனை இல்லை ஓகேங்களா. இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதனால் வந்து அண்ணா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ அதிகமாக பார்ப்பா அப்படியே. ஆமாம் ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். விவசாயத்துக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை நான் உங்கள் ஜெய் மாதேஷ். பாய். ஓகேவாண்ணா.